நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அத்தா அம்மா பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஹெல்த்தை கூட பாத்துக்காம எங்களுக்காக எவ்வளவோ பண்ணாங்க. எங்க அம்மாவுக்கும் பல ஆசைகள்லாம் இருந்திருக்கும் இல்லையா, சோ அவங்களுக்கு பிடிச்சது எதுவுமே வாங்கிக்கிறல, ஆனா எங்களுக்காக ரொம்பவே சாக்ரிஃபை பண்ணிருக்காங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஒரு சில விஷயத்துக்கு நான் ரொம்பவே ஏங்கி இருக்கேன். அதெல்லாமே கிடைக்காமலே போயிடுச்சு. நம்மள பெத்தவங்களே நம்ம கஷ்டப்படுத்த முடியாது இல்லையா, இது நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை. எனக்கு மேரேஜ் ஆகுற வரைக்கும் அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணாங்க. ஆனா மேரேஜுக்கு அப்புறம் டோட்டலா என்னோட லைஃப் தலைகீழாவே மாறிடுச்சு. நான் ஏதாவது ஹஸ்பண்ட் கிட்ட ஆசைப்பட்டு கேட்டா உடனே எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 4 நாள் 5 நாள் டைம் கேட்பாங்க. ஸோ அதுக்குள்ள எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், என் ஹஸ்பண்ட் கிட்ட சின்ன வயசுல என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவேன் அவங்க கிட்ட. அதே மாதிரி நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட பொருள் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு என் பையனுக்கு ரொம்பவும் பிடிச்ச பிரான் பிரியாணி, பிரான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அது கூடவே குட்டி பையனுக்கு அரிசி பருப்பு சாதம் செஞ்சிருந்தேன். நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாங்க. பாய்.